சற்றுமுன் வெளியான தகவல். ஓய்வுக்கு பின் கிடைக்கும் அசத்தலான ஓய்வூதியம், மொத்த தொகை மற்றும் குடும்ப ஓய்வூதியம் எவ்வளவு தெரியுமா? அத பத்தி தான் பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மத்தவங்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணுங்க. அதாவது ஓய்வுக்கு பிறகு நிம்மதியான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பது பலரது கனவாக இருக்கிறது. குறிப்பாக வசதியான வாழ்க்கை, சொந்தமான ஒரு வீடு, குழந்தைகளின் கல்வி, திருமணம் ஆகியவற்றுக்கு போதுமான நிதி இருப்பு இருக்க வேண்டும் என நாம் ஆசைப்படுகிறோம். அதேபோல மத்திய அரசு ஊழியர்களின் இந்த கனவை நனவாக்க மத்திய அரசு ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தை, அதாவது யுபிஎஸ் தொடங்கியுள்ளது. இந்த திட்டம் 2025 ஏப்ரல் 1 முதல் அமலுக்கு வந்துள்ளது. இந்த திட்டத்திற்கு ஊழியர்களும் அரசாங்கமும் பங்களிப்பு செய்கிறது. இந்த திட்டத்தின் நோக்கம் என்னவென்றால், ஓய்வுக்கு பிறகு ஊழியர்களுக்கு நிதி பாதுகாப்பை வழங்குவதாகும். இதனுடைய நோக்கம், அதாவது ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் இரு தரப்பினரின் பங்களிப்பும் நிலையான ஓய்வூதியம், குடும்ப ஓய்வூதியம் மற்றும் ஓய்வுக்கு பிறகு குறைந்தபட்ச ஓய்வூதியத்தை உறுதி செய்கிறது. அதேபோல தேசிய ஓய்வூதிய முறையின், அதாவது என்பிஎஸ் கீழ் வரும் யுபிஎஸ் ஒரு மேம்பட்ட ஓய்வூதிய திட்டமாகும். இது ஓய்வுக்கு பிறகு ஊழியர்களுக்கு நிலையான மாதாந்திர வருமானத்தை வழங்குவதாக உறுதியளிக்கிறது. இது ஒரு நிதி சார்ந்த திட்டம் மற்றும் இதில் ஊழியர்களும் அரசாங்கமும் தொடர்ந்து பங்களிப்பு செய்கிறார்கள். அதேபோல இந்த தொகை முதலீடு செய்யப்படுகிறது. இந்த வழியில்தான் ஓய்வுக்கு பிறகு ஊழியர்களுக்கு இந்த தொகை அளிக்கப்படுகிறது. இதன் மூலம் வயதான காலத்தில் நிலையான வாழ்க்கை நடத்த உதவி கிடைக்கிறது. ஒரு உதாரணமாக சொல்லப்போனால், ஒரு ஊழியர் 25 ஆண்டுகள் பணிபுரிந்து அவரது கடைசி சராசரி அடிப்படை சம்பளம் மாதத்திற்கு ரூபாய் 30,000 இருந்தால், இந்த திட்டத்தின் கீழ் அவர் ஓய்வூதியத்தில் 50%, அதாவது ஓய்வு பெற்ற பிறகு ஒவ்வொரு மாதமும் ரூபாய் 15,000 பெறலாம். இது மட்டுமல்லாமல், ஊழியர் ஏதேனும் ஒரு காரணத்தால் இருந்தால் அவரது மனைவிக்கு 60% ஓய்வூதியம் ஒவ்வொரு மாதமும் சுமார் 9,000 கிடைக்கும். அதேபோல இந்த திட்டத்தின் கீழ் குறைந்தது 10 ஆண்டுகள் பணிபுரியும் ஊழியர்களுக்கு ஒவ்வொரு மாதமும் குறைந்தபட்சம் ரூபாய் 10,000 ஓய்வூதியம் உத்தரவாதம் அளிக்கப்படுகிறது. ஓய்வு பெறும்போது உங்களுக்கு ஒரு மொத்த தொகை கிடைக்கும். யுபிஎஸ் திட்டத்தின் கீழ் ஊழியர்கள் ஓய்வு பெறும்போது அவர்களுக்கு மொத்த தொகையும் வழங்கப்படும். இந்த தொகை ஊழியரின் அடிப்படை சம்பளம், அகவிலைப்படி, டிஏ மற்றும் பணிக்காலம் ஆகியவற்றின் அடிப்படையில் தீர்மானிக்கப்படுகிறது. உதாரணமாக சொல்லப்போனால், ஓய்வு பெறும்போது ஒரு ஊழியரின் அடிப்படை சம்பளம் ரூபாய் 30,000 என்று வைத்துக் கொள்வோம். அகவிலைப்படி ரூபாய் 15,090 ஆகவும் இருந்தால், ஊழியரின் மொத்த சம்பளம் ரூபாய் 45,090 ஆக இருக்கும். அவர் 25 ஆண்டுகள் பணிபுரிந்தவராகவும் இருந்தால், அவருக்கு மொத்தம் 2,29,500 ரூபாய் மொத்த தொகையாக கிடைக்கும். ஒரு ஊழியர் 10 வருடங்களுக்கு குறைவாக பணிபுரிந்தவராக இருந்தால் அவருக்கு இந்த பலன் கிடையாது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டிய அவசியம். அதேபோல இந்த திட்டத்தின் பலன் என்பிஎஸ்ஸின் கீழ் இருந்து யுபிஎஸ்ஐ தேர்ந்தெடுக்கும் மத்திய அரசு ஊழியர்களுக்கு கிடைக்கும். இதற்காக பணியாளர் குறைந்தது 10 ஆண்டுகள் சேவையை முடித்திருக்க வேண்டும். இது தவிர ஊழியர் 25 வருட சேவைக்கு பிறகு தனது சொந்த விருப்பத்தின் பேரில்
ஓய்வு பெற்றால் அவர் அசல் ஓய்வூதிய வயதை அடைந்த தேதியிலிருந்து ஓய்வூதியம் பெறுவார். ஒரு ஊழியர் எஃப்ஆர் 56 இன் கீழ் ஓய்வு பெற்றால் அவர் ஓய்வு பெறும் தேதியிலிருந்து ஓய்வூதியத்தை பெறுவார். மற்றும் ஒரு ஊழியர் பணி நீக்கம் செய்யப்பட்டாலோ அல்லது தானாக ராஜிமா ராஜினாமா செய்தாலோ அவர் திட்டத்தின் பலன்களை பெற தகுதியற்றவர். இது மட்டுமல்லாமல் 10 வருடங்களுக்கும் குறைவாக பணிபுரியும் ஊழியர்களுக்கும் யுபிஎஸ் இன் கீழ் ஓய்வூதியம் பலன் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் அதாவது 30 முறை மட்டுமே குடிநீர் கேன்களை பயன்படுத்த வேண்டும். பாதுகாப்புத்துறை எச்சரித்துள்ளது. அதாவது குடிநீர் கேன்களை பயன்படுத்த வேண்டும். அதாவது குடிநீர் கேன்களை பயன்படுத்துபவர்களுக்கு ஒரு முக்கியமான தகவல் வெளியாகியுள்ளது. என்னவென்றால் 30 முறை மட்டுமே குடிநீர் கேன்களை பயன்படுத்த வேண்டும் என்று உணவு பாதுகாப்புத்துறை தெரிவித்துள்ளது. இதனால் தமிழ்நாட்டில் குடிநீர் கேன் உற்பத்தி மற்றும் விற்பனை செய்யும் நிறுவனங்களுக்கு உணவு பாதுகாப்புத்துறை புதிய நெறிமுறைகளை அறிவுறுத்தியுள்ளது. குறிப்பாக தமிழ்நாட்டில் கோடை வெயில் தற்பொழுது அதிகரித்து வருகிறது. இதனால் சென்னை உள்ளிட்ட பல்வேறு முக்கிய நகரங்களில் பிளாஸ்டிக் கேனில் தண்ணீரை அடித்து வைத்து விற்பனை செய்வது அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக குடிநீர் கேன் மற்றும் குடிநீர் தரத்தை தரமாகவும் முறையாகவும் பின்பற்றுவது குறித்து உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் கூறியுள்ளனர். இதனால் தமிழ்நாட்டில் குடிநீர் கேன் உற்பத்தி மற்றும் விற்பனை செய்யும் நிறுவனங்களுக்கு உணவு பாதுகாப்புத்துறை புதிய நெறிமுறைகளை அறிவுறுத்தியுள்ளது. 30 முறை மட்டுமே மறு சுழற்சி செய்து குடிநீர் நிரப்பி பயன்படுத்த வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதை பாதுகாக்க இதனை தொடர்ந்து FSSAI அங்கீகரித்த 3ஆம் தரப்பு உணவு பாதுகாப்பு நிறுவனங்கள் இந்த வருடாந்திர ஆய்வுகளை மேற்கொள்வது கட்டாயமாகிறது. தண்ணீர் பாதுகாப்பானதா, வேறு பொருட்கள் கலக்கப்பட்டுள்ளதா, இதெல்லாம் சரியாக உள்ளதா என்பதை அனைத்தும் இந்த ஆய்வில் கவனிக்கப்படும். இதுவரை ஒருமுறை சான்றிதழ் பெற்ற நிறுவனங்கள் மீண்டும் சோதனைக்கு உட்படுத்தப்படாது. இனி ஒவ்வொரு வருடமும் கட்டாய சோதனையை எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.